இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை நமக்கு ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்கிறார். அன்பு தெய்வமே, எங்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாளை தந்து, எங்களுக்கு ஒரு நோக்கத்தை தந்து, எங்களுடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கையை தந்து, மீண்டும் எழுந்து நட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த இறை வார்த்தையை இந்த நாளிலே நாங்கள் நிலைநிறுத்தி உங்களுடைய தைரியத்திலே உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் பயணம் செய்வதற்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அன்பு மிக்கவர்களே, நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 34ஆம் அதிகாரம் 12-13 இறைவார்த்தை. வாழ்வில் இன்பம் காண உனக்கு விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூக்கிமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? தீமை நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாய் நின்று விலக்கிடு. வாழ்க்கையில் இன்பம் நெடுநாள் வாழ்வது இது அனைவருடைய விருப்பம். அனைவரும் ஆசைப்படுகின்ற ஒன்றுதான். நான் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், இன்பத்தோடு வாழ வேண்டும், அதுவும் நெடுநாள் வாழ வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று அதிகமான பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நல்ல வாழ்க்கைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதனுடைய இறைவார்த்தை என்ன சொல்கிறது? வாழ்வின் பலத்தை தூக்கிமாறு நெடுநாள் வாழும் நாட்டம் இருக்கிறதா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தீமையிலிருந்து நாவையும் வஞ்சக மொழியை வாயிலிருந்தும் விலக்கிவிட வேண்டும். காரணம், நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக இருக்கும் இந்த நாக்கு நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது, சாவை விளைவிக்கும், நஞ்சு நிறைந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னால் எங்க தியான இல்லத்திற்கு ஒருவர் வேலைக்கு வந்து கொண்டிருந்தார். மறுநாள் வேலைக்கு வர வேண்டியவர் வரவில்லை, அந்த குழுவே வரவில்லை, ஒருத்தரும் வரல. நான் தொலைபேசியில் அழைத்து கேட்டேன், ஏன் என்று வேலைக்கு வரவில்லை என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், நேற்றைக்கு வேலைக்கு வந்த நபர் இன்று இறந்து விட்டார், காலில் தூக்கு போட்டு இறந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். காரணம் என்னன்னா, காலையில மனைவிக்கு அவருக்கும் பெரிய சண்டையில மனைவி தகாத வார்த்தைகளை பேசிய நேரத்திலே மனமுடைந்து தூக்கு போட்டு இறந்து விட்டார். வாழ்வில் இன்பம் காணவும், வாழ்வில் மிக நீண்ட நாள் வாழவும் விருப்பமா? தீமை நின்று உன் நாவை காத்திடு. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.